ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த யூடியூபில் கூடியிருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சர்ச் சார்பாக வாழ்த்துகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வழியை விட்டு விலகினார்களோ அப்பொழுதெல்லாம் தேவன் அவர்களை ஒடுக்கிறவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய வழியை விட்டு விலகுவதற்கு காரணம் நமக்கு தேவனுடைய வார்த்தைகளை அறியாததினாலோ, கற்பனைகளை நாம் தெரிந்து கொள்ளாததினாலோ, இல்லையென்றால் சபைக்கு நாம் செல்லாததினாலோ அல்ல. நாம் தேவனை தேவன் என்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் அவரை ஸ்தோத்திரியாமலும் இருக்கும் பொழுது நாம் நம்முடைய சிந்தையை வீணான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆகவே நம்முடைய சிந்தை வீணாகாத இருக்க வேண்டும் என்றால் நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும், தேவனை எப்பொழுதும் மகிமைப்படுத்த வேண்டும். ஆகவே நாம் எல்லா காலத்திலும் எந்த நேரத்திலும் தேவனை ஸ்தோத்தரிப்போம், தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவன் நம்ம சிந்தையை தூய்மைப்படுத்துவார். நம்முடைய வழிகள் எல்லாம் தேவனுடைய வழிகளுக்கு நேராக நாம் செல்ல முடியும். ஆகவே நாம் அனைவரும் சேர்ந்து எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் இந்த நாமத்தை போற்றிடுவேன் இந்த பாடலை பாடுவோம். ஆண்டவர் இயேசுவே நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். என் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிர் தந்த தெய்வமே நீர். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என்னுயிரே, இயேசுவே என்னுயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் திருவாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் திருவாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என்னுயிரே, இயேசுவே என்னுயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடும் உயிருள்ள தெய்வமே நீர். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடும் உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என்னுயிரே, இயேசுவே என்னுயிரே. எந்த சிறுமிகரே உம்மை நினைத்திடவே இந்த விலை இல்லா உலகத்திலே எந்த
அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் உயிரே, இயேசுவே எந்தன் உயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆசியும் வீணல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆசியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே.
declaring the word of the Lord. And these are the days of your servant Moses, righteousness being restored. And though these are days of great trial, of famine and darkness and sorrow, still we are the voice in the desert, crying, preparing the way of the Lord. Behold, He comes, riding on the clouds, shining like the sun. A trumpet call, lift your voice. It's a year of jubilee, out of Zion Hill, salvation comes. These are the days of Ezekiel,
the dry bones becoming as flesh. And these are the days of your servant David, rebuilding a temple of praise. These are the days of the harvest. The fields are as white in your world, and we are the laborers in your vineyard, declaring the word of the Lord. Behold, He comes, riding on the clouds, shining like the sun. At the trumpet call, lift your voice. It's the year of Jubilee, and out of Zion hill salvation comes. There's no God like Jehovah. 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 Hey, behold, He comes, riding on the cloud, shining like the sun. At the trumpet call, lift your voice. It's the year of Jubilee, and out of Zion hill salvation comes. Behold, He comes, riding on the cloud, shining like the sun. At the trumpet call, lift your voice. It's the year of Jubilee, and out of Zion hill salvation comes. Behold, He comes, riding on the clouds, shining like the sun. At the trumpet call, lift your voice. It's the year of Jubilee, out of Zion hill salvation comes. Behold, He comes, riding on the clouds, shining like the sun. At the trumpet call, lift your voice. It's the year of Jubilee, out of Zion hill salvation comes. Lift your voice. It's the year of Jubilee, out of Zion hill salvation comes. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தொடர்ந்து உங்களோடு பேசுவதற்கு வாய்ப்பளித்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் தொடர்ந்து ரூத்தின் சரித்திரத்தின் 2ஆம் பகுதியை பார்க்க போகிறோம். முதல் பகுதியானது பெத்லெகேம், யூதாவில் உள்ள எப்ராத்தா, அந்த பெத்லெகேம் என்ற பட்டணத்திலிருந்து எலிமெலேக், அவருடைய மனைவியார் நகோமி, 2 பிள்ளைகள் கிலியோன், மக்லோன். அந்த இடத்திலே பஞ்சம் ஏற்பட்டபடியினால மோபாவு தேசத்துக்கு குடியேறினார்கள். பெத்லெகேம் என்றால் அப்பத்தின் வீடு. அந்த வீட்டிலே பஞ்சம் ஏற்பட்டது. ஆகவே இவர்கள் மோபாபி தேசத்திலே, அங்கே அந்த நாட்களில் அறுவடை செழிப்பான காலகட்டம். ஆகவே அங்கே சென்று குடியிருந்தார்கள். அங்கே சென்று சில நாட்களுக்குள்ளே எலிமெலேக் இறந்து போனார். தொடர்ந்து அவருடைய 2 பிள்ளைகள் கிலியோன், மக்லோன் இருவரும் மோபா தேசத்து 2 பெண்களை மணம் செய்து கொண்டார்கள். ஒருத்தி பேர் ஓர்பா,
மற்றொரு பேர் ரூத். ஒரு திருமணமாகி சில நாட்களுக்கு பிறகு 2 புருஷர்களும் என்று சொன்னால் நம்முடைய 2 பிள்ளைகள் இறந்து போனார்கள். இப்பொழுது ரூத்து, ஓர்பா, நவோமி 3 விதவைகள் மட்டும் தனித்திருந்தார்கள். அவர்களுக்கு வாழ்க்கையிலே வாழ்வதற்கு போதுமான பண வசதியோ மற்ற வசதி இல்லாதபடினாலே நவோமி ஒரு முடிவெடுக்கிறாள். நாட்களே திரும்பி பெத்லெஹேமுக்கு போக வேண்டும் என்று சொல்லி. காரணம் என்றால் அந்த காலத்தில் பெத்லெஹேமில் அறுவடை காலம் ஆரம்பித்து விட்டது, வார்கோதுமையின் அறுவடை காலம். ஆகவே திரும்பமாக 10 வருடங்களுக்கு பிறகாக நவோமி பெத்லெஹேமு திரும்பி போக விரும்பினாள். அப்பொழுது 2 மருமகளும் கடந்து வந்து அவளும் வருகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் அவள் சொன்னார்கள், நகோமி, நீ வாலிப பருவ பிள்ளைகள், நீங்கள் திருமணமாக அங்கே ஊருக்கு அங்கே இருந்து நீங்கள் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துங்கள் என்று அறிவுரை சொன்னார்கள். ஆனால் அவர்களில் ஓர்பா என்ற மருமகள் கடைசியாக அழுது நகோமியை முத்தம் செய்துவிட்டு ஊருக்கு திரும்பிவிட்டாள். ஆனால் ரூத் என்பவளோ அந்த கடவுள் பக்தியின் மூலமாக நவோமியோடு கூட சேர்ந்து போக விரும்பினாள். இந்த 4 அதிகாரங்களை கொண்ட இந்த ரூத்தின் புஸ்தகத்தில் 2 அந்த ரூத் எடுத்த தீர்மானம் தான் மிக முக்கியமானது. அங்கே முதல் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அதற்கு ரூத்து, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நான் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு கடவர் என்று சொன்னார்கள். பாருங்கள், மோவாவே ஸ்திரீ, அவர் யூத ஸ்திரீ அல்ல. ஆனால் இவர்கள் ஆராதித்து வந்த இஸ்ரவேல் என்ற தேவனே அவருடைய விசுவாசித்து தேவ அன்பிலே உறுதியாக இருந்த மகள் தன் மாமியாரை நகோமியை தனித்து விட அவர் விரும்பவில்லை. எப்படியாகிலும் நாம் அவர்களோடு போக வேண்டும் என்று தீர்மானித்தாள். இங்கே ஒரு வசனம் சொல்லுது, சங்கீதம் 45:11-12 வசனங்களை வாசிக்கும் 10-12 வசனங்களை வாசிக்கும் பொழுது, குமார்த்தியே கேள், நீ உன் செவி சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். பாருங்கள், வேதாகமத்தின்படி திருமணம் ஆன பிறகு தன்னுடைய சொந்த வீட்டையும் ஜனத்தையும் மறந்துவிட வேண்டும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24 வசனத்தை சொல்லுவது, அந்த புருஷனை பார்த்து, நீ தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து உன் மனைவியோடு கூட இசைந்திருப்பாள், நீங்கள் இருவர் அல்ல ஒரே சரீரம் 2 ஆத்துமாக்கள் என்று சங்கை வாசிக்கிறோம். அவ்விதமாக இந்த சகோதரி இந்த விசுவாசத்தின்படியாக திரும்ப நவோமியோடு கூட பெத்லெஹேமுக்கு போக விரும்பினாள். பெத்லெஹேம் என்றால் அப்பத்தின் வீடு. அப்போது இந்த நாட்களிலே அங்கே பெத்லெஹேமிலே அறுவடை காலம். ஆகவே இருவரும் பெத்லெஹேமு சென்றார்கள். அங்கே அவர்களோடு கூட அங்கே தங்கி வாழ்கிறார்கள். அந்த நாட்களில் நவோமியுடைய ஆலோசனைப்படியாக ரூத்து வார்கோதுமை அறுவடை செய்கின்ற நிலங்களில் சென்று அங்கு அரிக்கட்டில் கீழே விழுகின்ற அரிகளை பெருக்கி எடுத்து அதை சேர்த்து வந்து
வீட்டுக்கு வருவாள். முதல் நாளிலே அவள் சேர்த்தது ஏறத்தால் ஒரு மரைக்கால் அறுகோதுமை. தொடர்ந்து போவாஸ் அவளை பார்த்து, நீ இங்கே தங்கியிரு, நீ இங்கே வந்து இந்த கதிர்களை பெருக்குகள், அந்த கதிர்களை அறுக்கின்ற கண்காணிப்பாளரை பார்த்து நீ அவர் சொன்னார், நீ இவளை ஒன்றும் கசந்து பேசாதே, தயவாக அவளுக்கு உதவி செய் என்று சொல்லிவிட்டு போவாசும் அவளுக்கு உதவி செய்கிறான். அவ்விதமாக தொடர்ந்து அவருடைய காலத்திலே அவள் வாழ்ந்து வருகிறாங்க. 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது அங்கே ஒரு வசனத்தை பார்க்கிறோம். உண்மையாகவே ரூத்தின் மாமியாராகிய நகோமி வார்த்தை சொல்ல, அந்த வார்த்தை மிக முக்கியமானது. பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுதந்திரமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. பாருங்க, அந்த நகோமியுடைய அந்த தன்மை, அன்பு, பாசம், அது மட்டுமல்ல, தன் மருமகள் ரூத் தன்னுடைய சொந்த இனத்தையும் சொந்த தேசத்தையும் விட்டு தன்னோடு கூட வந்தவளை நான் வெறுமையாக தனிமையாக விட முடியாது என்று சொன்னால், அவள் என்மேல் வைத்த பாசம் அவ்விதமாக இருக்கிறது. என்னை விட்டு பிரியாமல் எந்த சூழ்நிலையிலும் என்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த அந்த மகளுக்காக அவள் மிகவும் கரிசனையாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். சகோதரனே, இந்த உலகத்திலே மாமியார் மருமகள் என்ற உறவு இன்றைக்கு நாம் பார்க்கும்போது மிக மோசமாகத்தான் இருக்கின்றது. நவீன காலத்திலே மாமியார் மருமகள் சண்டை அதிகமாக பெருகிக் கொண்ட காலகட்டத்திலே, எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னதாக, கிறிஸ்து பிறப்பதற்கும் 1100 வருஷங்களுக்கு முன்னதாக இருந்த அந்த குடும்பம், அந்த மாமியார் மருமகளை மருமகள் என்று எண்ணாமல் மகளே என்று அழைக்கிறாள். அதே போல ரூத் தன்னுடைய மாமியாரை தாயாக நினைத்து அவள் இருவருமாக அந்த அன்பிலே உறவிலே நிலைத்திருக்கிறதாக நாம் பார்க்கின்றோம். அவ்விதமாய் இந்த நாட்களிலே அவர் ஒரு ஆலோசனை சொல்கிறார். நம்போமி நினைக்கிறாள், இவளை என்னோடு கூட வந்த ரூத்துக்கு ஒரு இடத்தை நான் பார்க்க வேண்டும், அவருக்கு உதவி செய்ய வேண்டும், சகாயம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், என்ன நம்பி வந்த ஒரு மகள், அது அந்நிய தேசத்தாள், மோவாபிய ஸ்திரீ, அவள் என்னை நேசித்து வந்தபடி அவள் சுகமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் அவளுடைய நோக்கம். இந்த நாட்களிலே ஒரு மாமியார் தன் மருமகளை பார்த்து என்ன செய்ய, எப்படியாவது கெட்டு போன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நான் பார்க்கணும், அப்படி இல்லை. தன்னுடைய மருமகளை மகளாக நினைத்து, ஒரு வாலிப பருவம், புருஷன் மகன் இறந்து விட்டார், தனித்து இருக்கிறாள், பெத்லெகேம் என்னோடு கூட வந்தவள், அவளுக்கு இங்கே யாரும் உறவினர் கிடையாது, என்னை தவிர யாரும் கிடையாது. அப்படி இருக்கையில் நான் உதவி செய்வேன் அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுக்க வேண்டும் என்பது அவளுடைய நோக்கம். அவள் ஒருவேளை மனதை வைத்து கொண்டு சொல்லுகிறாள், நீ இந்த இரவிலே போவாஸ் வார்கோதுமை தூற்றுகின்ற இடத்திலே நீ செல்ல வேண்டும். இரவு நேரத்தில் பாருங்கள், அந்த ஒரு ஆலோசனை கொடுக்கிறாள் ரூத்தை பார்த்து. அவர் என்ன செய்கிறார்? 3ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்வது, நீ குளித்து எண்ணெய் பூசி ஒரு வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த களத்திற்கு போ, அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரும் மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாதிரு என்று சொன்னாங்க. பாருங்க, சரிய ஆலோசனை. போவாசு தானிய போரடிக்கும் களத்திலே அவர் போரடித்து அந்த பார்கோதை தூற்றும்போது இரவிலே புசித்து குடித்து சந்தோஷமாக படுத்து கொண்ட வேளையிலே அவள் அந்த நேரமெல்லாம் அவன் உன்னை பார்க்கக்கூடாது, நீ ஒளித்திருந்து அவன் அம்பராத்து அடியில்னு சொன்ன, அம்பராத்துன்னா தானியத்தின் குவியல், ஹீப், தானியத்தின் குவியல் அடியிலே அவன் படுத்து கொண்டிருப்பான். அந்த நேரத்திலே அங்கே போய் பாதராத்திலே அவருடைய போர்வை, காலில் மேல் போட்டிருக்கின்ற போர்வை
ஒதுக்கி வைத்துவிட்டு அங்கே படுத்துக்கொள் என்று சொல்லலாம். ஆலோசனை பாருங்கள், இது சரியான ஆலோசனை. தன்னை நம்பியிருக்கின்ற மகள், தன்னோட வார்த்தை கீழ்ப்படுகின்ற மகள், இதை சொன்னால் அப்படியே செய்கின்ற மகள், அங்கே போகின்ற இடத்தில் என்ன நடக்கின்றதோ அதை சரியாக வந்து அவளுக்கு அறிக்கை கொடுக்கிறாள். அவ்விதமாக உண்மையாக இருக்க மகளை தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உத்தமமான ஸ்திரீ. ஒரு வேளையில் அவர் சொல்லுகின்றார், போவாசு, நீ குணசாலி என்று நான் அறிவேன் என்று சொன்னால் இந்த தேசத்தின் மக்கள் உன்னை குறித்து நல்ல சாட்சி கொடுத்திருக்கிறது நான் அறிவேன். அவ்விதமாய் அந்த ரூத்துக்கு மேல் ஒரு குணசாலி என்ற ரூத்து மகள் என்று அறிந்து பிற்பாடு அவளை திருமணம் செய்வதற்கும் போவாசு தீர்மானம் பண்ணுகின்றான். இதைத்தான் இங்கே அவள் மாமியார் நகோமி சொல்ல, நீ ராத்திரியிலே போய் அவள் படுத்திருக்கும்போது அவனுக்கு தெரியாமல் அது மேல் கால் மேல் போட்டிருக்கின்ற சோரை மாற்றிவிட்டு நீ அங்கே படுத்துக்கொள். அதே போல் அவள் செய்தாள். பாதி ராத்திரியிலே போவாசு உருண்டு படுத்துக்கொள்ளும் போது அங்கே ஒரு ஸ்திரீ கிடப்பதை அவர் அறிகிறார். அப்போது போவாசு பார்த்த, நீ யார் என்று கேட்கும்போது அவள் சொல், நீ உன்னுடைய அடியாள் ஆகிய ரூத் என்று சொல்ல. பாரு, அடியாள்னு சொன்ன வேலைக்காரி, சர்வன்ட், மெய்டு. பாருங்க, நிலத்திலே மற்ற வேலை செய்ய பிள்ளைகளோடு கூட இருந்த அந்த மகள் ராத்திரியிலே தனியாக இவள் எடுத்து வருகிறார், போவாசு விட்டு வருகிறார். அப்போது அவர் என்ன சொல்கிறான்னு பாருங்க, நீ யார் என்று கேட்டால் அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத், நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வை விரியும் என்று நீ சுதந்திரமாளி என்றான். 10ஆம் வசனம் சொல்வது, அதற்கு அவள், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வரவான்களுமான வாலிபர்கள் பிறகு போகாததினாலே உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது பாருங்க என்று சொல்கிறாள். அவ்விதம் உத்தம ஸ்ரீ குணசாலி ஆகிய அந்த ரூத்துக்கு பதில் சொல்லுகிறாள். அப்படியாக அவள் சொல்லுகிறாள், நீ எனக்கு சுதந்திரவாளி, இந்த உறவின்படி நீ என சுதந்திரவாளி என்று சொல்லி உன்னுடைய போர்வை என்மேல் விரியும் என்று அவள் சொல்லுகிறாள். அவள் சொன்னால், நீ இப்படியே படுத்துக்கொள், அதே காலையில் எழுந்து நீ வீட்டுக்கு செல்லலாம், ராத்திரியிலே இங்கே நீ வந்ததாக ஒன்றும் அறிய வேண்டாம் என்று சொல்லி அவளுக்கு ஆலோசனை கூறுகிறார். அன்பு சகோதரனே, இந்த பாருங்க, கர்த்தரோடு கூட சேர்வதற்கு ஞானஸ்நானம் மிக முக்கியமானது. ஞானஸ்நானம் மிக முக்கியம் என்று சொன்னால், வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு பாவி மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த அபிஷேகம் பெற்று இயேசுவோடு சேர்கின்ற ஒரு முறைதான் ஸ்நானம் என்று சொல்லுது, முழுக்கு ஸ்நானம், பேப்டிசம், இம்மர்ஸ்டு பேப்டிசம். அப்போ இங்கே பாருங்கள், அந்த சகோதரி அந்த நகோமி அவள்கிட்ட சொல்ல, நீ குளிக்க வேண்டும், ரெண்டாவது எண்ணெய் பூச வேண்டும், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற வேண்டும், அல்லங்கள் உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த களத்திற்கு போக வேண்டும். பாருங்க, களத்துக்கு என்று சொல்லும் அந்த பள்ளியிலே என்று சொல்லும்போது, ஒரு விசுவாசி பள்ளியிலே செல்லும்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும், நீ பாவ மன்னிப்பு, பாவத்தை அறிக்கையிட்டு விட வேண்டும். தொடர்ந்து பாவ மன்னிப்பின் சோதனை நிச்சயத்தை பெறுவதற்கு நீ முழுக்கசான் எடுக்க வேண்டும், அடுத்து பரிசுத்த அபிஷேகம் பெற வேண்டும். இதுதான் வேதாகமத்தில் முக்கியமானது. இதை இங்கே நகோமி சொல்லுகிறாள். அவ்விதமாக அவள் சொந்த விசேஷித்த ஆடை அணிந்து கொண்டு இரவிலே அவள் போகிறாள். ரூத் அவ்விதமாக அங்கே போய் படுத்து அவளோடு கூட தங்கிற எவ்வளோ தவறான முறையில் அவர்கள் எந்த செயல் நடக்கவில்லை. இரவிலே அவர் சொல்லுகின்றார், போவாசு, நீ இங்கே படுத்துக்கொள், அதே காலையில் எழுந்து நீ வீட்டுக்கு செல்லலாம். அப்பொழுது அங்கே அவர்கள் சொல்லுகின்றார், அல்ல 13ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ராத்திரிக்கு தங்கியிரு, நாளைக்கு அவன் உன்னை சுதந்திரவளை விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது. அவன் விவாகம் பண்ண மட்டும் அவன் உன்னை விவாகம் பண்ண மறுதளித்தானாகில் நான் உன்னை சுதந்திர முறையாக விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன்
விடியற்காலம் மட்டும் படுத்து கொண்டிரு என்றாள். பாருங்க, அவள் சொல்லுகின்றாள், இருவருக்கும் ஒரு அன்பு, ஒரு பாசம் ஏற்படுகின்றது. போவாஸ் ரூத்தை அதிகமாக நேசித்தாள். ஆகவே தான் அவள் ராத்திரியை செல்லும் பொழுதும் அவளுடைய வருகையை அவள் தவறாக எண்ணவில்லை. உண்மையான கூடி வருவதென்று அவள் அதை அறிந்து கொண்டாள். அவள் கூடி வந்து நல்லதுதான். இது ஏறத்தாழ பார்க்கும்போது தேவனுடைய அன்பு, பாவிகளை நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பு. போவாஸை இயேசுவோடு ஒப்பிட்டு இங்கே பார்க்கிறோம். இயேசு பாவிகளை புறக்கணிப்பதில்லை, பாவி நேசிக்கிறவர், புறஜாதி நேசிக்கிறவர் என்பதை இங்கே வெளிப்படுத்துகின்றார். பாருங்க, அங்கே வந்து படுத்து கொண்ட ரூத்தை அவரை அரவணைத்து அவளுக்கு சொல்லுகின்றார், நீங்கள் படுத்துரு, நாளை தினத்தை நீ வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லி. அவர் என்ன சொல்லுகின்றார்? 14ஆம் வசனம் சொல்லி, அவள் விடிய காலம் மட்டும் அவன் பாதத்தண்டையில் படுத்திருந்து களத்தில் ஒரு ஸ்திரீ வந்ததாக ஒருவருக்கும் தெரிய வேண்டாம் என்று சொல்லி ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாததற்கு முன்னே எழுந்திருந்தாள். அப்போது விடியற்கால வேளை அவள் எழுந்திருக்கிறார். எழுந்து அவள் அப்போது சொல்வான், நீ வந்தாயே, இங்கே களத்தில் வந்தபடினால் நீ திரும்பி போக வேண்டும். கதிகாலை போகும்போது உன்னுடைய போர்வை எடுத்து காண்பி, அதில் 6 படி வார்கோதுமை கொடுக்கிறாள், அளந்து போடுகிறாள். அளந்து போட்டு அவள் மேலே ஏற்றி விட்டு போகிறார். பாருங்க, அவள் பாருங்க, மாமியார் வீட்டுக்கு களத்தில் வந்தவள் களத்தில் வந்து படுத்திருந்து காலையில் போகும்போது, நீ மாமியார் வீட்டில் தனியாக போக வேண்டாம், நான் அவளுக்கு உதவி செய்ய முடியாது, 6 படி வார்கோதுமை தருவேன் சொல்லுகிறார். அப்போ தேவனிடத்தில் வருகிறவரை தேவன் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை, நேசிக்கிறார். எந்த சூழ்நிலை வந்தாலும் இயேசு உன்னை நேசிக்கிறார் என்பதை நான் இங்கே பார்க்கின்றோம். ரூத் ஒரு மோவாபு ஸ்திரீ, அவர் யூதன் அல்ல, இஸ்ரவேல் அல்ல. ஆனாலும் அங்கே எந்த பாகுபாடும் போவாசை காண்பிக்கவில்லை. புறஜாதியார் என்றோ மோவா தேசத்தான் என்றோ என்று பார்ஷாலிட்டி காமிக்கவில்லை. அதான் தேவனுடைய அன்பு. இயேசு யாரையும் பார்ஷாலிட்டி காண்பதில்லை. பெரியவன் என்றோ வேறு ஜாதிக்காரன் என்றோ சின்னவன் என்றோ படித்தவன் என்றோ எந்த வித்தியாசமும் தேவனிடத்தில் கிடையாது. அதைத்தான் இங்கே காண்பிக்கிறான். மோவாபு தேசத்திலிருந்து வந்த ஒரு பெண்மணியை அவர் ஒரு புறஜாதிக்காரன் என்றோ அல்ல வேறு தேசத்தார் என்றோ அவர் புறக்கணிக்கவில்லை. அவருடைய அன்பைத்தான் பார்த்தார், விசுவாசத்தை கனப்படுத்தினார், அவருடைய பசுத்தை கனப்படுத்தினார். போவாசு அவருடைய பசுத்த குணத்தை, அவருடைய நற்குணத்தை அவள் பார்த்தாள், அதை ஆதரிக்கிறார், அதை அவளுக்கு நன்மையாக பிடிக்கிற பார்க்கின்றோம். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்க மனுஷன் ஒருபோதும் அவன் கைவிடுவதில்லை. அதான் ரோமரில் நான் கடந்த வாரம் நான் சொன்னேன், ரோமரில் வாசிக்கும்போது 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை அங்கே வாசிக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலவும் நன்மைக்காக ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பாருங்கள், தேவன் நேசிக்கிற ஒரு ஏது மனுஷனாக இருந்தாலும் சரிதான், அவனை கனப்படுத்துகிற தேவன், அவர் புறக்கணிக்காத தேவன். எழுந்து போனதை தேடும் ரட்சிக்கும் மனுஷகுமாரன் வந்தார் பார்க்கின்றோம். அப்போது புறக்கணிக்கப்பட்ட ஜாதிகள், புறக்கணிக்கப்பட்ட ஒரு மோபா தேசத்தால் அவள் நேசிக்கிற பாருங்க. அவருடைய ஜாதி வேற, இவனுடைய ஜாதி வேற. இவன் யூத கோத்திரம், இஸ்ரவேல் ஜனம் ஜாதி, அந்த வம்சத்தான். ஆனால் இவளோ மோவாபு ஸ்திரீ, சகலராலும் புறக்கணிக்கப்பட்ட சமூகம். அவளை போவாஸ் நேசிக்கிறாள் பாருங்க. அங்கே வேற்றுமை கிடையாது, வித்தியாசம் கிடையாது. இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி இந்த மோவாபு சமூகத்தை 10 தலைமுறை வரையும் அவர்கள் சேர்க்கக்கூடாது, இவரோடு உறவு வைக்கக்கூடாது. ஆனால் இந்த போவாஸ், இயேசுவோடு ஒப்பிடப்பட்டு சொல்லப்படுகின்ற போவாஸ், அவளை நேசிக்கிறாள். அவள் தவறாக அவளோடு நடந்து கொள்ளவில்லை.
இரவிலே பாசத்தோடு அன்போடு அரவணைத்து அவள் மேல் அந்த போரை விரித்து விட்டு அதே காலை வேளையில் எழுந்தவுடனே 6 படி கோதுமை கொடுத்து தன் மாமியார் வீட்டுக்கு அனுப்புகிறாள். சகோதரனே சகோதரியே, இதுதான் தேவ அன்பு, இதுதான் தேவ அன்பு. ஆகவே அங்கே திரும்பி அதே காலை வேளையில் வந்து அவன் சொல்லுகின்றான், நான் நேரே பட்டண வாசல் அண்டை போய் அங்கே காத்திருக்கிறேன். அங்கே இருந்து நாம் அந்த மூப்பர்களை மற்றும் அந்த இருந்து நாம் இதை விசாரித்து நாம் உனக்கு பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் போகிறான். அந்தபடியே இந்த ரூத்தும் மாமியார் வீட்டத்துக்கு வருகிறான், நவோமி வீட்டுக்கு. அங்கே சென்ற உடனே நவோமி கேட்கிறாள், நேற்று நடந்தது என்ன எல்லாம் எடுத்து சொல்லுகிறாள். நான் அங்கே போனேன், பார்த்தண்டி படுத்தேன், அவர் என்ன மேல் அந்த போர்வை விரித்து விட்டான். கதிகாலை விழுந்து என்னை விட்டு நீ போ, நான் உன்னுடைய காரியத்தை வாய்க்கும்படி நான் பேசாமல் இருக்க மாட்டேன், நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி அவனுக்கு ரூத்துக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து விட்டு அவர் செல்லுகின்றார். போவாஸ் அல்லையா ஸ்தோத்திரம் சொல்லும்போது மாமியார் நவோமி அவளை பார்த்து சொல்லுகின்றார் 17ஆம் வசனத்தில் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், மேலும் அவர் நீ மாமியார் இன்றைக்கு வெறுமையாக போக வேண்டாம் என்று சொல்லி இந்த 6 படி வார்கோதுமை எனக்கு கொடுத்தார் என்றாள். பாருங்க, போவாஸ் தன்னுடைய உறவினனாகிய நகோமி எலிமெலேக்குடைய மனைவியாக நகோமி இடத்தில் நீ வெறுமையாக சொல்ல வேண்டாம், இந்த கோதுமை எடுத்து செல்ல சொல்லி அடுத்து அவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவள் நவோமி, என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. வெயிட்டிங். எப்போவுமே இந்த காரியம் ஒரு காரியம் நடக்கும்போது நாம் எதற்காக வெயிட் பண்ண வேண்டும், நாம் காத்திருக்க வேண்டும். ஆபிரகாம் தன்னுடைய வாக்குத்தத்த சந்ததியாக ஈசாக்கை பெறுவதற்கு 25 வருஷம் காத்திருந்தான். அவருக்கு கிடைத்த வாக்குத்தத்தம் 75 வயதிலே. ஆனால் 100வது வயதில் தான் அவருக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது பார்க்கின்றோம். அவ்விதமாய் இந்த நவோமி ரூத்தை பார்த்து நீ பொறுத்திரு, காத்திரு, வெயிட். அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கு முன் இளைப்பாற மாட்டான் என்று சொல்லுகிறான். பாருங்க, போவாஸோட குணாதிசயத்தை நகோமிக்கு தெரியும். ஒரு காரியத்தை அவன் சொல்லிவிட்டால் கண்டிப்பாக அது முடிப்பான். அதான் போவாஸ். அன்பு சகோதரியே, இயேசு கிறிஸ்து எதை சொன்னாலும் அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அவர் உன்னை நேசிக்கிறவர், அவர் உன்னை கைவிடுவதில்லை, அவர் ஒருபோது உன்னை விட்டு விலகுவதில்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த காரியத்தில் முக்கியமாக 5 காரியங்களை குறித்து இந்த 3ஆம் அதிகாரத்தில் புரிந்து கொள்வோம். 1வது நகோமிட கவலை, ரூத்தை குறித்துள்ள கவலை, அவருடைய பொறுப்பு நகோமி உணர்ந்தாள் என்று அதுதான் அவளுக்கு ஒரு திருமணம் செய்து கொடுத்து ஒரு புருஷன் கையில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவளுடைய நோக்கம். 2வதாக நகோமி அதற்கேற்ற அறிவுரைகளை ரூத்துக்கு கொடுக்கிறாள், இன்ஸ்ட்ரக்ஷன். 3வதாக ரூத்தின் கீழ்ப்படுதலை பார்க்கின்றோம். மாமியார் என்ன சொன்னாலோ அவற்றையும் எந்த தவறுமின்ற குறையுமின்றி அவள் அப்படியே நிறைவேற்றுகிறாள். கீழ்ப்படுகின்ற ஒரு மருமகள் ரூத். அந்த ரூத்தின் பரிசுத்தத்தை நாம் பார்க்கின்றோம். அவள் குளித்து எண்ணெய் பூசி உரிய வஸ்திரத்தை, நல்ல அழகான வஸ்திரத்தை தரித்து கொண்டு போகிறாள். ரட்சிப்பின் வஸ்திரம், கார்மெண்ட் ஆஃப் சால்வேஷன். இயேசு கிறிஸ்துவினை சேர்கிறவன், இயேசு கிறிஸ்து வாழ்கிறவன் முதலாம் மனம் திரும்ப வேண்டும். 2வதாக அவன் முழுசுதான் பெற வேண்டும். 3வது ஒரு பரிசுத்த வாழ்க்கை, ஆடை, பரிசுத்த அலங்காரத்தோடு அவன் செல்ல வேண்டும். இங்கே பாருங்கள், நல்ல அழகான ஆர்க்கிய சத்தியங்களை இங்கே பார்க்க முடியும் இந்த ரூத்தின் புஸ்தகத்தில். இந்த ரூத்தின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் 8வது புஸ்தகம். அந்த நாட்களில் ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தேவ மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், போவாசன் வாழ்க்கையில் பார்க்கிறோம். அங்கே அந்த காலத்தில் ஒரு மாமியார் ஒரு மருமகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பார்க்கின்றோம். ஒரு மருமகள் மாமியோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பார்க்கின்றோம். இப்படி குணாதிசயங்களை இங்கே தான் பார்க்கின்றோம். அவ்விதமாய்
கடைசியாக ரூத்தினுடைய அந்த விசுவாச நம்பிக்கை தேவன் கனப்படுத்தினான் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரோமர் 8:32 பார்க்கணும். அங்கே நாம் இயேசு தேவன் தம்முடைய சொந்த குமாரனை பாராமல் அவரை நமக்கு தந்தருளினவர், அவரோடு கூட நமக்கு எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று வாசிக்கிறோம். ரோமர் 8:32 வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய சொந்த குமாரனை பாராமல் நமக்கு எல்லாருக்கும் தந்தவர், அவரோடு கூட நமக்கு எல்லாவற்றையும் தராதிருப்பது எப்படி என்று பார்க்கின்றோம். என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு சகலம் நன்மைக்காக கூடி வியாபரிக்கும் என்று பார்க்கின்றோம். அதுமாய் அன்பு சகோதரனை கேட்கின்றவர்களே, இந்த நாட்களில் 2வது பகுதியை நாம் வாசித்தோம். தொடர்ந்து இப்பொழுது போவாஸ் இந்த பட்டண வாதிலே போய் அதிகாலையில் போய் காத்திருக்கின்றான். அப்பொழுது அவன் சொன்னான், எனக்கு நெருங்கின உறவன் வருவார், அவர் உன்னை விவாகம் பண்ண மாட்டேன் என்று நான் பண்ணுகிறேன் சொல்லிவிட்டு போனதுனால அவர்கள் அங்கே அந்த பட்ட வாதிற்குள் இருந்து கொண்டு மூப்பர்களையும் 10 மூப்பர்களையும் மற்ற அந்த ஜனங்களை பார்த்து விசாரிக்கிறார். அதன் அடுத்த வாரத்தில் நாம் பார்ப்போம். அவ்விதமாய் தொடர்ந்து இந்த ரூத்தின் புஸ்தகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்நிய தேசத்தானை சொந்த தேசக்கான் என்று அழைத்து போவாஸ் அந்த மகளை மனம் செய்து கொண்டபடியினால் இயேசு உலகத்து அனைத்து மக்களையும் நேசிக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். த ஹோல் நேஷன், சகல உலகத்தையும் தேவன் நேசிக்கிறார். எந்த வித்தியாசம் இல்லாமல், பட்சபாதம் இல்லாமல் தேவன் நேசிக்கிறார் என்பதை இங்கே வெளிப்படுத்துகின்ற பார்க்கணும். அன்பு சகோதரனே, இதுதான் ரூத்தின் சரித்திரத்தில் 2வது பகுதி. கர்த்தர் சுத்தமாக இருந்தால் தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, கடந்த 2 வாரங்களாக ரூத்தின் சரித்திரத்தை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். 4 அதிகாரம் கொண்ட இந்த சின்ன புஸ்தகம் சரித்திரம், ஹிஸ்டரி, இந்த ஹிஸ்டாரிக்கல் புக்கை நாம் வாசித்து நம்முடைய ரகசியங்களை, ஆவிக்குரிய அர்த்தங்களை நாங்கள் புரிந்து கொண்டோம். சுவாமி, இம்மட்டுமாய் எங்களோட பேசின தேவனுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே, நல்ல குணாந்தசாலிகளாக, நல்ல மருமகளாக, நல்ல மாமியாராக ஆண்டவர் நாட்களில் ஒவ்வொரு மாற வேண்டும். வாசிப்பது மட்டுமல்ல, அது கேட்பது மட்டுமல்ல, அது நடக்கிறபடியே அது ஆசீர்வாதம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, கேட்பதன் மூலமாக நீ வஞ்சிக்கப்படாதபடி கேட்டதும் நடக்க வேண்டும். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு கேட்ட காரியங்களின்படி நடக்க வேண்டும். அதான் கர்த்தர் விரும்புகிறார். அன்பு சகோதர தேவனை ஆசீர்வதிப்பாராக. அடியானை பலப்படுத்திற்காய் ஸ்தோத்திரம். துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கு செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். இப்போது நம்முடைய கர்த்தர் மீட்பெருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் அன்பின் ஐக்கிய சமாதானம் நம் அனைவரோடும், விசேஷமாக இந்த நாளில் செய்தி கேட்ட ஒவ்வொரு மகனோடும் மகளோடும் அடியானோடும் இன்றும் என்று சதா காலங்கள இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.